வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 5th ஸ்டாண்டர்ட் தொகுதறி மதிப்பீடு தேர்வு பருவம் 1 சயின்ஸுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். காமன் போஸ்ட் டேர்ம் சப்மிட் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு நமக்கு தொகுதறி மதிப்பீடு டேர்ம் 1க்கு சயின்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் 5th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேப்பரை கொஷின் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. டோட்டல் மார்க் வந்து 60 கொடுத்துருக்காங்க. டைமிங் வந்து 2 hours. சரியான விடையினை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 5 இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு பேட்டர்னுங்கிறது இருக்கும். கோடிட்ட இடம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக, இதயத்தின் மேலுறை சிரைகள், இதயத்தின் கீழுறை தமனி, இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாப்பது, அதே மாதிரி வேறுபட்டதை வட்டமிடுக கேட்டிருக்காங்க. சரியா தவறா, ஓரிரு வார்த்தைகளில் விடையளி கேட்டிருக்காங்க. இதில் எந்திர ஆற்றலின் வகைகள் யாவை, நகரும் பொருள் பெற்றிருக்கும் ஆற்றல் எது, ஓய்வு நிலையில் இருக்கும் பொருள் பெற்றிருக்கும் ஆற்றல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, பறக்கும் பறவை பெற்றிருக்கும் ஆற்றல் எவ்வகை ஆற்றலாகும், அணையில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் நீர் எவ்வகை ஆற்றலை கொண்டுள்ளது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த கொஷின்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. குறிப்பு கேட்ட விடையினை தேர்ந்தெடுத்திருதுக. நான் மின்னாற்றலை வெப்பாற்றலாக மாற்றுவேன், துணிகளை சுருக்கங்களை நீக்கிட உதவுவேன், நான் யார். நான் காற்றின் ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுவேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வினாக்கள் கேட்பாங்க. ஸோ இதான் 5th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் ஃபர்ஸ்ட் டேர்ம் சப்மிட் அசஸ்மெண்ட் டெஸ்ட் செப்டம்பர் 2025க்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கீழ்காணுவற்றில் அட்டவணைப்படுத்துக. எடுத்துக்காட்டு தருக. நீரில் கரையும் பொருள், நீரில் கரையாத பொருள், நீருடன் கலக்கும் பொருள், நீருடன் கலக்காத பொருள். ஸோ இப்படி தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் இருக்கும். மீள் மாற்றம் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. மீளா மாற்றம் என்றால் என்ன. அதே மாதிரி கீழே தங்க இலை அழைக்கப்படும் இலை எது, விடுபட்ட இடங்களை நிரப்புக. ஸோ இந்த வினாத்தாள் இருக்கக்கூடிய வினாக்கள் நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோ யூஸ் பண்ணி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.